சி லிமிடெட் வந்து 4 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. W, X, Y அண்ட் Z. இது தெரியறதா உங்களுக்கு? ஆ ஆ அவுட்புட் அண்ட் காஸ்ட் டேட்டா ஃபார் த பீரியட் ஜஸ்ட் எண்டட். WXYZ அவுட்புட் யூனிட்ஸ் இது. ஒரு யூனிட்டுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து 50, 70, 160, 180. ஒரு யூனிட்டுக்கு வந்து 50, 60, 175. மிஷன் டைம் வந்து ஒரு யூனிட்டுக்கு இவங்க நீங்க ரொம்ப கீனா கவனிக்க வருது என்னன்னா, ஒரு யூனிட்டுக்கு கொடுத்துருக்காங்களா இல்ல 1 ஹவருக்கு கொடுத்துருக்காங்களா, ஒரு யூனிட்டுக்கு ருபீஸ்ல கொடுத்துருக்காங்களா இல்ல 1 ஹவருக்கு ருபீஸ்ல கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி விஷயத்துல டினாமினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்க்கணும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு சம்டைம்ஸ் ஹவர்ல இஸ் ஈக்குவல் டு ருபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இல்ல வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ஒரு யூனிட் பண்றதுக்கு இவ்வளோ ஹவர் ஆயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி நியூவன்சஸ்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்கதான் ரொம்ப டெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வந்து வி வில் பி லாஸ்ட் இந்த சம். ஓகே, இப்போ வந்து நம்பர் ஆஃப் செட்டப்ஸ், நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ஸ், WXY is a total. Following are the overhead cost: setup cost, purchase ordering cost, handling cost, other favorite factory overhead cost இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Presently overhead cost are charged to the product on the basis of overhead cost or charged to the products on the basis of mission hours. Currently they are using a traditional method. ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன பண்றாங்க, ஓவர்ஹெட்டை வந்து மிஷின் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி பண்றாங்க. அவன் என்ன சொல்றான், ட்ரெடிஷனல் மெத்தட்லயும் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண, ஏபிசி காஸ்டிங்லயும் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட். ட்ரெடிஷனல் மெத்தட்னாலே இன்னும் பெரிய சேஞ்ச்லாம் கிடையாதுக்கண்ணா. ஓவர் ஹெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ்க்கு தான் மேஜர் ஒர்க்கிங். பட் ஏபிசி காஸ்டிங்க்கு தான் வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க்கிங் இருக்கும். சரியா? இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுதுல? ஒரு டேட்டா கொடுத்துருக்கான், அந்த டேட்டாவை ட்ரெடிஷனல் மெத்தட்லையும் கண்டுபிடிக்க சொல்றான், ஏபிசிலையும் கண்டுபிடிக்க சொல்றான். சரியா? இப்போ மெட்டீரியல் காஸ்ட் பாருங்க. இப்போ ஒரு யூனிட்டுக்கு பார்க்கணுங்கண்ணா. ஒரு யூனிட்னா 4 யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது கோத்ரூ பண்றேன், இப்படி சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே கண்ணா. இல்ல மேம் எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஆ ஏன் நான் இது ஒர்க் அவுட் பண்ணலைன்னா, இது கிட்டத்தட்ட ஷேடோ ஆஃப் ப்ரீவியஸ் கோத்ரூ பண்ண சம்ஸ்லாம். இல்லஸ்ட்ரேஷன் 3லேருந்து நம்ம ஏபிசி காஸ்டிங் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, பெருசா இதுல டிஃப்ரென்ஸ்ன்னு கிடையாது. ரெண்டு இடத்துல மட்டும் மாறுறது, அதை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா போதும். இல்லை அப்படியும் ஸ்டில் ஃபேஸ் ப்ராப்ளம்னா ஐ வில் க்ளீனாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் இப்படி வரும் அப்படி வரும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கோட ஃபார்மெட் என்ன தெரியுமாண்ணா? ஒரே தான். ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கோட ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் ஃபார்மெட் இது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போடுறதாண்டா. பர் யூனிட்டுக்கு மெட்டீரியல் என்ன, லேபர் என்ன, ஓவர்ஹெட்ஸ் என்ன, டோட்டல் காஸ்ட். நம்ம வந்து இது காஸ்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா? இந்த மூணே லைன் தான் இருக்கும். இப்போ நீங்க ஜஸ்ட் வி வில் டேக் ஒன் இஸ் an எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, இது ட்ரெடிஷனல் மெத்தட்கானா. டபிள்யூக்கு மட்டும் எடுத்துக்கோங்கடா. மெட்டீரியல் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு டபிள்யூக்கு எவ்வளோ சொல்றாங்க? 50 ரூபா. அது போட்டுக்கோங்க. லேபர் காஸ்ட் எவ்வளோ சொல்றாங்க? 70 ரூபா. சாரி, டபிள்யூக்கு பார்த்தோம்னா 50 ரூபா. ஓவர்ஹெட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மிஷின் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி சொல்றாங்க ஓவர்ஹெட்ஸ். அப்பனா மிஷின் ஹவர்ஸ் பேஸ் பண்ணினா எப்படிடா வரும்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா வருதா? ஒரு யூனிட்டுக்கு டபிள்யூக்கு எவ்வளோ வருது? 0.50 ஹவர்ஸ். கரெக்டா? ஆமா, அதாவது ஒரு யூனிட்டுக்கு 0.50 ஹவர்ஸ். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றான் அவன் இங்க, இந்த எல்லாமே மிஷின் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. ஸோ நீங்க கெஸ் பண்ணுங்க, எப்படி வந்து இங்க 12 வந்ததுன்னு கெஸ் பண்ண முடியுமா பாருங்க. 12, 12, 48, 96.
அதாவது ஒரு யூனிட்டுக்கு 0.5 ஹவர்ஸ் ஆடா. அப்போ 3000 யூனிட்ஸ்க்கு 3000 இன்டூ 0.5 அப்பனா 1500 ஹவர்ஸ் வருது. இதுல ரேட் கொடுத்துருப்பான் நீங்க. ரேட் ஒரு யூனிட்டுக்கு 0.5 3000 hours. மிஷன் டைம் பர் யூனிட். ஓகேவா? இது வந்து WXY is XY Z. ஓகேவா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் படிங்க கண்ணா. Wக்கு என்ன எவ்வளவு யூனிட்ஸ்? ம். இஸ் எக்ஸுக்கு ஒய்க்கு இசடுக்கு இப்போ ஒரு யூனிட்டுக்கு 0.5 ஹவர்ஸ்னா 3000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோடா? டோட்டல் யூனிட்ஸ் டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ? 1500-ஆ? இது 250-ஆ? அப்புறம் இது வந்து 600-ஆ? இது ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய். 1000 யூனிட்ஸ்க்கு 4000. கரெக்டா போட்டிருக்கேனா? ஒரு நிமிஷம்டா. 3000 இன்டூ 0.5 அப்புறம் 500 இன்டூ 0.5 அப்புறம் 300 இன்டூ 2 ஸோ 6350. இதுல வந்து டோட்டல் காஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1,27,000. 1,27,000 அப்பனா 1 lakh டோட்டல் காஸ்ட் டோட்டல் ஹவர்ஸ் அப்படி போட்டோம்னா இப்போ 1,27,000க்கு 6,350னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? திஸ் இன்டு திஸ் டிவைடட் பை திஸ். அப்போ எவ்வளோ? 20 ரூபா. ஆமா 20 ரூபா. 1,27,000 divided by 6,350.
அப்போ ஒரு ஹவருக்கு 20 ரூபானா ஏய் செல்லம் 1,27,000 டிவைட் பை 6,350 போட்டு பாருங்களேன் உங்களுக்கு என்ன வருது? 20 ரூபா தானே வருது. உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரைக் ஆகுதாடா? 20 ரூபா வருது. 20 ரூபா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட் காஸ்ட் டோட்டல். ஆனா டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. 1,52,400. அப்போ 1,52,400 டிவைட் பை 6,350. 24 ரூபாய் வருது. ஒரு ஹவருக்கு 24 ரூபாய். ஓகே நிமிஷம் இருங்க. ஒரு ஹவருக்கு 24 ரூபானா 0.50 ஹவருக்கு 12 ரூபாய். 0.50 ஹவருக்கு 12 ரூபாய். 2 ஹவருக்கு 48 ரூபாய். 4 ஹவருக்கு 96 ரூபாய். ஓகேடா. ஏய் இங்க பாருங்க கண்ணா. இப்ப நான் இதுக்கு கால்குலேட் பண்ணிருக்கேன் இல்லையா? அந்த 1,26,000 டிவைட் பை 6,350ன்றது இந்த அதர் ஃபேக்டரி ஓவர்ஹெட் காஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஆனா இந்த ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல நம்ம டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ 1,52,000க்கு 6,350 ஹவர்ஸ்னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 24 ரூபாய் வருது. ஒரு ஹவருக்கு 24 ரூபாய்னா அப்போ 0.50 ஹவர்ஸ்க்கு இது எல்லாமே ஒரு யூனிட்டுக்குடா. 12. அதே மாதிரி இதுக்கும் 12 12 48 96. ஆ இப்போ வந்துச்சு. ஓகே. அப்ப இது பார்த்தோம்னா 12 ரூபாய் கண்ணா. அப்ப டோட்டல் காஸ்ட் டபிள்யூவை பொறுத்த வரைக்கும் this plus this 112 ரூபாய். ஓகேவா? டபிள்யூ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு கரெக்டா சூப்பர். எக்ஸுக்கு வந்து 142. எப்படின்னா இங்க வந்து எக்ஸ் கரெக்ட். ஸ்ரேயா உங்களுக்கு புரியுதா? ஸ்ரேயா தீப்திக்கு புரியுறதா? புரியுறதா ஸ்ரேயா? திருப்பி சொல்லட்டுமா அந்த ஸ்டெப்பை? அதாவது ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கணும். ஏபிசி காஸ்டிங்க்கு மட்டும் ஃபேக்டரி ஓவர்ஹெட் காஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கணும். நான் வந்து இது 1,52,400ன்றது தான் ஓவர்ஹெட் காஸ்ட். இந்த இது கவனிக்கலடா. இந்த ஃபுல் ஓவர்ஹெட் காஸ்ட்ன்றது இதுன்றது நான் கவனிக்காம விட்டேன். 1,52,400ன்றது வந்து 6,350 ஹவர்ஸ்க்குடா. ஃபர்ஸ்ட் நீங்க இதை மாத்திக்கணும். ஒரு யூனிட்டுக்கு 50 ஹவர் 0.5 ஹவர்ஸ்னா 3000 யூனிட்டுக்கு எவ்வளோ? 1,500 ஹவர்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 0.50 ஹவர்ஸ்னா 500 யூனிட்டுக்கு எவ்வளோ? 250 600. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 6,350 ஹவர்ஸ் இருக்கா? அதை வந்து டோட்டல் ஆஃப் ஓவர்ஹெட் காஸ்ட் 1,52,000 ஓவர்ஹெட் காஸ்ட்டுக்கு 6,350. ஏன் இதையும் கிளப் பண்றேன்னா ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கான். ப்ரெசன்ட்லினா என்ன? இப்ப கரண்டா ஆர்கனைசேஷன் ஓவர்ஹெட் காஸ்ட் எல்லாம் மிஷின் அவர்ஸ் பேஸ் பண்ணி தான் பிடிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம இங்க ஈக்குவேட் பண்றோம். புரியுதா ஸ்ரேயா? நல்லா புரியுதா? ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்க்கறது எல்லாம் ட்ரெடிஷனல் மெத்தட். நான் இந்த சம் ஃபுல்லா போடுறேன் பாருங்க. ட்ரெடிஷனல் மெத்தட் இது. ஓகேவா? இது வந்து ஏபிசி காஸ்டிங். 2 டேபா பிரிக்கிறேன்.
இதான் workings. Okay, step 1, calculation of overhead rate. Step number 2, அப்புறம் இது step number 3. ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தட். ஸோ டபிள்யூ போட்ட மாதிரி இதுக்கும் முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து எக்ஸுக்கு எவ்வளோ 70, இதுக்கு 60, இதுக்கு எவ்வளோ பார்த்தோம் நம்ம இங்கே 12, கரெக்டா? ஸோ 142. அதே மாதிரி இதுக்கு காஸ்ட் ஒய்க்கு வந்து 160, 100, இங்கே ஒய்க்கு எவ்வளோ பார்த்துருக்கோம் 48. ஸோ டோட்டலாக 300. இசட்டுக்கு என்ன 180, 75, 180, 75, ஓவரேஜ்க்கு வந்து 96. ஸோ ஓவராலாக எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆகிறது ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தடில்? this plus this plus this plus this இதான் 913 ஆகிறது. ஓகேவா? 148, ஆமாம் 142, 301 இது ஆகுது. இது ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தட். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ அடுத்தது we will go to ABC. ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் மெத்தடில் வந்து மார்க் கம்மியாக அலோகேட் பண்ணுவாங்க. ஏபிசி காஸ்டிங்க்கு தான் மார்க் ஜாஸ்தி. சரியா? இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஏபிசி மெத்தட் பார்க்கலாம். மெட்டீரியல் காஸ்ட் ஏபிசி மெத்தடுக்கு அதே மாதிரி கண்ணா 50, 70, 160, 180 வச்சுக்கோங்க. இங்கே வந்து லேபருக்கும் அதே மாதிரி தான் 50, 60, 100, 75. இப்போ ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி பிரிக்கிறோமா? லைனா என்ன பண்ணிக்கோங்க, செட்டப் காஸ்ட், பர்ச்சேசிங் ஆர்டரிங் காஸ்ட், ஹேண்ட்லிங் காஸ்ட், அதர் ஒரு காஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் சம்ஸை கனெக்ட் பண்ணி 1.67, 1, 3.33, 2.50 நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, மொத்தமாக செட்டப் காஸ்ட் எவ்வளோ இங்கே 9000, கரெக்டா? எவ்வளோ செட்டப்ஸ் இருக்கு டோட்டலா 18. அப்போ ஒரு செட்டப்போட காஸ்ட் எவ்வளோ 9000 டிவைடட் பை 18, 500. புரியுதா? ஒரு செட்டப்புக்கு 500னா டபிள்யூக்கு எவ்வளோ செட்டப் இருக்கு 10. ஸோ ஆமாம், நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் இது ஒரு செட்டப்புக்கு, ஆமாம் ஒரு செட்டப்புக்கு 500னா அப்போ வந்து நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் வந்து 10. இது ஃபார் ஒரு யூனிட் செல்லம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே போடவா? ஒரு நிமிஷம். ஸ்டெப் 1, செட்டப் காஸ்ட். ஒரு செட்டப்புக்கு rupees 500. அப்போ எவ்வளோ செட்டப்ஸ் இருக்கு டோட்டலா 10 செட்டப்ஸ். எவ்வளோ ரூபா 500 into 10. ஒரு யூனிட் பண்றதுக்கு ஆஹா இது எவ்வளோ டோட்டலா யூனிட்ஸ்? ஆமா 3000 யூனிட் பண்றதுக்கு எனக்கு 5000 ரூபாய். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 5000 டிவைட் பை 3000. ஸோ 1.67. புரியுதா? 1.67. இதே மாதிரி எக்ஸுக்கு ஒரு செட்டப்புக்கு 500. எக்ஸ் எவ்வளோ 1. ஸோ ஒரு செட்டப்புக்குன்னா 500. அதே தான். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எக்ஸோடது 500 யூனிட். 500 யூனிட்டுக்கு 500னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோடா?
கரெக்டாக தான் போடுறேன்னா 500 யூனிட்டு இங்கயா இங்கயா எங்க கேக்குறீங்க? ம் ஆமா ஆமா ஆமா, ஏன்னா இது 3000 யூனிட்டுக்கு 5000, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 500 யூனிட்டுக்கு 500, ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய். அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து 500, இது எவ்வளவு யூனிட்? 300 யூனிட். எவ்வளவு செட்டப் ஆனா? ரெண்டு ரெண்டு செட்டப். ரெண்டு செட்டப்னா எவ்வளோ? 1000. அப்போ 300 யூனிட்டுக்கு 1000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ போட்டு பாருங்க, எவ்வளவு வருது? 300 யூனிட்டுக்கு 1000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 1000 இன்ட்டு 1 டிவைடட் பை 300, 3.33. இது வந்து டபிள்யூக்கு, இது வந்து எக்ஸுக்கு, இது வந்து ஒய்க்கு, இது வந்து இப்ப போட போறது இசடுக்கு. அதே மாதிரி இசடுக்கு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கண்ணா எவ்வளவு வரும்ட்டு. ஒரு செட்டப்புக்கு 500, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வருது? ம் ம் அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுக்கண்ணா என்ன வருது? செல்லம் ஒரே நிமிஷம்டா தீப்தி, ஒரே நிமிஷம் கண்ணா. பாருடா, ஒரு செட்டப்புக்கு வந்து 500, 5 செட்டப்புக்கு 2000. ஏன் உங்களுக்கு வேகா புரியுதா? ஏற்கனவே போட்ட மாதிரி தான் கண்ணா. 2500 எவ்வளவு யூனிட்ஸ்க்கு இது? 1000 யூனிட்டுக்கு, 1000 யூனிட்டுக்கு 2500. அவ்வளவுதான். இதே சீக்வென்ஸ்ல தான்டா நம்ம எல்லா சம்ஸுமே போட்டுட்டு இருக்கோம். ஏபிசி காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இதே தான். ஒரு செட்டப்புக்கு இவ்வளோ, 10 செட்டப்புக்கு இவ்வளோனா இவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு இவ்வளோனா ஒரு எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசி மெத்தட் வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்றத நம்ம ருபீஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ செட்டப் காஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, பர்ச்சேஸ் ஆர்டரிங் காஸ்ட். பர்ச்சேஸ் ஆர்டரிங் காஸ்ட் ட்ரை பண்ணுங்க. W ஓடுது.
எப்படி வரும்னு சொல்லுங்க. மொத்த காஸ்ட் 10,500, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 13. என்ன பண்ணலாம்? வெரி குட். ஆ ஸோ 800 ஒரு ஆர்டருக்கு 800டா. 6 ஆர்டருக்கு எவ்வளோ? 6 ஒரு 6 ஆர்டருக்குன்னா 6 8 ஆர் 4,800. 3000 யூனிட்டுக்கு 4,800. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? அவ்வளோதான். புரியுதா? சூப்பர். இப்ப பாருங்க ஒரு ஆர்டருக்கு. செல்லம் நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஓகே ஓகே. ஏதோ ஒரு சூயிங் மாதிரி கேக்குது. சாப்பிட்றதா இருந்தா நீங்க சாப்பிட்டு வாங்க. ஓகே ஐ டோன்ட் ஹவ் எனி. ஓகே 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 கண்ணா. ஆ, ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ ரூபாடா? 800 ரூபாடா. அப்போ 6 ஆர்டர். அப்போ 3000 யூனிட்டுக்கு 4,800னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 4,800 டிவைடட் பை 3,000. ஸோ 1.6. ஓகேவா? அதே மாதிரி இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ம் 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 அப்படியே வா. ஓகே சூப்பர். இவங்க வந்து 5ஆ? இவங்க 5. ஓ ஓகே ஓகே சூப்பர். இதுக்கு வந்து ஓ 1000 யூனிட்ஸ். ஸோ 4,000 டிவைடட் பை 1000. இது புரியுதா? ஓகே ஸ்டெப் 3. ஆகுதுடா. ஆகுது. ஆ ஹேண்ட்லிங் காஸ்ட். சூப்பர்ரா வெரி குட். ம் சூப்பர். 400 டிவைட் பை 300. 1.33. அடுத்தது கடைசியா. ம் புரிஞ்சுச்சா? ஹேண்ட்லிங் காஸ்ட் சூப்பர். என்னாச்சுடா வரலையா? 3 வருதா இல்லையங்க? 15 இஸ் இசட் வந்து 15 வருதா இல்லையா? ம் அதர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அதே ஓகேடாங்கண்ணா. அதர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து அதர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் 1,27,000. ஆ ஓகே. கரெக்ட். 20 ரூபாடா. இங்க 1,20,000. ஸோ 10 10 40 80 எப்படி புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். ம் என்ன 3,000 ஜலம்?
ம். இது எல்லாமே பர் யூனிட்ரா? இருங்க, இருங்க, இருங்க. ஒரு நிமிஷம் பொறுமையா பாருங்க. கடகடன்னு பாக்க. உங்க 2 பேருக்கு புரிஞ்சிருச்சா? நான் போடணுமா இங்க? போட்டுருவீங்களா? ஓகேல்ல? நான் இத கன்டின்யூ பண்ணணுமா? இல்ல அதுக்காக கேட்கிறேன். இல்ல உங்களுக்கு புரியலன்னா சரி, ஓகே. அவ்வளோதான். சம் ஓவர். அவ்வளோதான். முன்னாடி இருக்கிற சம்மரியே தான் கண்ணா இது. பெருசா ஓ! ஓ! சரி, சரி. ஓகே. அஸ் ஃபார் அஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஓகே. இல்லையா புரியலன்னா நான் போடுறேன் டீட்டெயில்டா. அதுக்காக கேட்கிறேன். சரி நீங்க போட்டுருவீங்க. கான்ஃபிடென்ட்டா. ஓகே. ஆனா இதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா என்ன இருக்கணும்னா, இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? எத மல்டிப்ளை பண்றோம், இந்த இத விடவே கூடாது எப்பவுமே. இந்த சீக்வென்ஸா நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு செட்டப்புக்கு இவ்ளோ ரூபான்னா, 10 செட்டப்புக்கு எவ்ளோ? அந்த கொஸ்டினிங் பண்ணிக்கணும். அதே மாரி ஒரு யூனிட்டுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்வ கோளாறுல இந்த 0.5 ரூப்பீஸ்ன்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கிளியரா படிக்கணும் செம்ம. ஒரு யூனிட்டுக்கு இவ்ளோ ஹவர்ஸ் குடுக்குறான்னா, அப்போ நம்ப யூனிட் ஹவர்ஸ்க்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பு. நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்ல யோசிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸை 50 பைசா குடுத்துருக்காங்க, ரூ. 2 கூட ருப்பீஸா நெனச்சுன்னு அத ஏதோ போடுவாங்க. டோன்ட் டூ தட் மிஸ்டேக். பி வெரி வெரி ஸ்லோ. அலர்ட்டா இருந்து கான்சென்ட்ரேட் ஆன் த யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் வெரி கிளியர்லி. மைண்ட்லயே போடாதீங்க. முதல் வாட்டி போடும்போது விலாவரியா டீட்டெயில்டா போட்டுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் சம்லாம் நம்ம எப்படி போட்டோம்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அந்த மாரி போட்டோம்ல. அந்த மாரி ஒவ்வொரு சம்மும் நீங்க அந்த மாரி போடணும் உங்க நோட்ல. சிலம் நான் வந்து யூகேஜி, எல்கேஜி மாரி டீட்டெயில்டா பார்க்கலடா. உங்க ஹோம்வொர்க்லாம் ஹை லெவல்ல தான் பார்க்குறேன். சரியா? நீங்க போடும்போது ஒண்ணொன்னா ஸ்டெப்பா எல்லாமே கவர் ஆகணும். இதுக்கு இதுனா இதுக்கு இது. இதுக்கு இதுனா இப்படி. இப்படி போடணும் நீங்க. இப்படி போட்டாதான் செகண்ட் டைம் ரிவிஷன் அதே சம்ம பார்க்கும்போது, பை த டைம் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்லாம் முடிச்சுட்டு ஏபிசி காஸ்டிங் பார்க்கும்போது, ஒரு 10 நிமிஷம் செம்மையா உத்து 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 பார்ப்பீங்க. எது இப்ப இதெல்லாம் நீங்க போடவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 1 யூனிட்டுக்கெல்லாம் செம்ம உத்து உத்து பார்ப்பீங்க. என்னடா இது பண்ணியிருக்கோம்ன்னு. திடீர்னு யூ வில் கம் டூ அ ராங் கன்க்ளூஷன்ஸ். இப்படிதான் போடணுன்ட்டு. டு அவாய்ட் தோஸ் திங்ஸ் போடும்போது ஒரு வாட்டி போடும்போது நல்லா விலாவாரியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது குட்டி குட்டியா போடுறதோ, இல்ல அந்த ஸ்டெப்பே இல்லாம போடுறதோ, இல்ல மைண்ட்ல கணக்கு போடுறதோ, இல்ல கால்குலேட்டர் போடுறதோ என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதே மாரி யுவர் நோட்புக் ஷுட் ஹேவ் ஆல் த ரெட் ஏரியா விட்டுருங்க. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இல்லாம எல்லாத்துக்கும் இல்லஸ்ட்ரேஷன் 5 ஒருவேளை நீங்க சம்மே போடல ரொம்ப ஈஸியா இருக்குனாலும், இந்த சம்மோட டேக் அவே இது அப்படின்னு எழுதணும் நோட்ல. ஒரு ரவுண்டு ஃபுல் புக்கோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு ரவுண்டு எல்லா இல்லஸ்ட்ரேஷனும் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. இதனால என்ன உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்னா, ரிவிஷன் டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். கட 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 கடன்னு முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க. இல்ல எங்கேயாவது ஒரு ஸ்டெப் இது விட்டீங்கன்னு நம்மளுக்கு எங்க தெரியுமா மெயினா போகும்? இந்த மாரி யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் டெஸ்டிங் நடக்குதுல்ல, அப்பதான் போகும். ஸோ அந்த டைம்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா ஸ்ரேயா? கொஞ்சம் சிரமத்த பார்க்காம, பிரிட்டி கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும், ஸ்டெப்பா போட்டு பண்றது நல்லது. என்னோட சஜஷன். ஓகேவா? ஆமா. எல்லாமே எழுதிக்கோங்க செல்லம். ஏன்னா, இது உங்களுக்கு அப்படியே திருப்பி ஃபைனல்ல வரும்டா. ஓகே. ஃபைனல்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுத்துட்டு வருவாங்க. அப்ப வந்து உங்களுக்கு இந்த ஃபைனலுக்கு நோட் இருக்கிறது மட்டும் இல்லாம, நீங்களே 2 வாட்டி ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்ப பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஏதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கன்டினியூட்டியா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நம்ம இந்த சம் போடல போல இருக்குன்னு நினைச்சுட்டுரும். ஆனா அப்படி அவாய்ட் பண்றதுக்கு தான் சொல்றோம். அந்த மாரி வேண்டாம் அப்படின்ட்டு தான். ஆ, ஓகேடா. இது இல்லஸ்ட்ரேஷன் 18, 19.
19 ட்ரை பண்றீங்களா ஹோம்ஒர்க்? அதே தான்டா. செட்டப், இன்ஸ்பெக்ஷன், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அதே மாதிரி இருக்கு. 20 நான் சொல்லி தரேன். 20 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். செல்லம் 19 and 21 my observation is can you crack it out? ட்ரை பண்றீங்களா? இன்னொன்னு என்னன்னா 19 நான் இங்க போட்டிருக்கேன், எதுக்கும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே கணக்கு தான்டா. ஒரு ஹவருக்கு இவ்வளோனா 4 ஹவருக்கு நல்ல விலாவரியே போட்டிருக்கேன் டீட்டெயிலாக பார்த்துக்கிறீங்க. இதே கான்செப்ட் தாங்கண்ணா. ஆனால் எண்ட் ஆஃப் த டே எதுக்கு போடணும் நீங்க? பர் யூனிட் மறந்துடாதீங்க. பர் யூனிட்டுக்கு எல்லாம் கண்டுபிடிக்கணும். 21 அதே மாதிரி தான். இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 20 மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஆக்சுவலாக அது ஈஸி. அது ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லித்தரணும். நான் வில் பி டேக்கன் இன் கிளாஸ். ஓகேவா? எக்ஸப்ட் ஃபார் அந்த ரெட் ஏரியா ஏபிசி காஸ்டிங் முடிச்சிட்டோம்டா. போட்டு பாருங்க. 19 and 21 திருப்பி கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் போடுறேன். கொஞ்சம் ஆனா யோசிக்கணும்டா சொல்லுமா. இதே மாதிரி யோசிங்க. இப்போ நீங்க எப்படி கடகடன்னு பிக் பண்ணிட்டீங்க அதே மாதிரி யோசிங்க. நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா இந்த சம் போட்டேன்ல, இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவா? ஓகேவா ஸ்ரேயா? சங்கமித்ரா குட் ஈவினிங் கண்ணா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் செல்லம். 1 minute ரா. ஸோ அதான் தீப்தி. அதுவும் தீப்தி அண்ட் ஸ்ரேயா அந்த ஏபிசி காஸ்டிங் அனுப்பிச்சிடுறேன், போடுங்க. ஸ்டில் இஃப் யூ ஃபேஸ் எனி சேலஞ்ச் ஐ வில் புட் இட் இன் கிளாஸ். இல்லை மேம் எனக்கு ரெண்டுமே முடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங் அந்த ஃபார்மேட்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங் பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். காஸ்டிங் புக் ஸ்டேஜ் 1லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். ஓகே, ரீகேப் பண்ணுறதுக்கு. அப்புறம் தான் வி வில் கனெக்ட் வித் ஸ்டேஜ் 2. ஓகேவா? சரி கண்ணா. தேங்க்யூ தீப்தி. தேங்க்ஸ் ஸ்ரேயா. தேங்க்யூ கண்ணா ஸ்ரேயா. யுவர் பாயிண்ட்ஸ் வில் பி அட்ரஸ்டு போஸ்ட் அக்டோபர் 10th கண்டிப்பா. ஐ ஹவ் நோட்டட் டவுன் எவ்ரி திங். ஷூர் கண்ணா. ஓகே கண்ணா. ஆல் தி பெஸ்ட்ரா. பை பை. ஆ பை பை. சங்கமித்ரா மேக்ஸ் எப்படிடா பண்ணீங்க ஜூன் 2025? இங்கேயோ கான்ஃபிடன்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்களா? ஓகே. இங்கேயோ உங்களுக்கு அதாவது நான் என்ன ஃபீல் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். இனிமே கோயிங் ஃபார்வர்டு அந்த வீக்லி கிளாஸஸ்ல அந்த 1 ஹவர்லயே உங்க பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் கொஞ்சம் டிலே ஆகுது லாஸ்ட் 2 வீக்ஸா எனக்கு. ஸோ உங்க கூடயே டிராவல் பண்ணும்போது இது ஈஸியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனால 1 ஹவர் வில் பி பேப்பர் கரெக்ஷன் எவ்ரி வீக். நான் என்ன இது பண்றேன்னா மேக்ஸ் கொஞ்சம் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க செல்லம். மேக்ஸ் மட்டும். செல்லமா இப்ப வந்து தேர் ஆர் 2 tabs here. நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐயோ, ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம். காலேஜ் போயிட்டு வந்தீங்களாடா? ஓகே. ஃபைல ரெட் டேப் போங்கண்ணா. எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சரோட வெறும் objectives. ஓகே. கரெக்டா 4:25 1 hour டெஸ்ட் 5:25. ஒரு நிமிஷம் தான். ஏன்னா ஆமா நான் இப்ப என்னன்னு சொல்லி அந்த 2 minutesல. ஓகே. ஆர் 4:30க்கு ஆரம்பிங்க. 4:25 வேணாம். 4:30க்கு ஆரம்பிங்க கம்ஃபர்டபுளா. கொஷின்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு நிதானமா. ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு? அமிச்சிட்டேன்னு செல்லம். இது பாரு மாட்டேங்குதுடா, என்னன்னு தெரியலடா.
அப்பவே அமிச்சிட்டேன். இங்க பாருங்களேன். தெரியலையே, சுத்தின்டே இருக்கேன் தெரியலையே. அமுச்சு விடுறேன்டா. நான் திருப்பி வேணா அட்டாச் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க.